வெல்கம் டு ட்ரிபிள் விட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மின்சாதன பொருட்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவது, அதாவது எலக்ட்ரிக்கல் சேஃப்டி இன் ஹோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மின்சாரம் என்பது மனித வாழ்க்கையில் ரொம்ப அடிப்படையான ஒரு அங்கமாக இருக்குது. மின்சாரம் இல்லாமல் எதுவுமே இன்றைக்கி கிடையாது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன் மனிதனுக்கு எது அடிப்படைன்னு கேட்டிங்கன்னா, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். இன்றைக்கி அது கிடையாது, மின்சாரமும் சேர்ந்துருக்கு. ஏன்னா இந்த மூணும் வேணும்னா மின்சாரம் இருந்தால் தான் இந்த மூணுமே நமக்கு கிடைக்கும். இந்த மின்சாரம் மனித வாழ்க்கையில் எவ்வளவு பயனளிக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது தவறாக பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு விபத்தை ஏற்படுத்தும். அப்படி விபத்து இல்லாமல் நம்ம எப்படி வீட்டில் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்துவதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தை நம்ம தவறுதலாக தொடும்பொழுது நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படலாம். அதாவது பார்த்திங்கன்னா, நமக்கு கையில் தீக்காயத்தை ஏற்படுத்தலாம், நம்மளோட நுரையீரலை பாதிக்கலாம். அதிக கரண்ட்டு நம்ம மேலே விழும்பொழுது, பாயும்பொழுது மரணத்தை கூட நிகழ்த்தலாம். இப்படி கண்ணுக்கே புலப்படாத அந்த மின்சாரம் நமக்கு இவ்வளோ பாதிப்பை தருதுன்னா அதிலேருந்து நம்ம சேஃபாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். மின்சாரம் எங்கே பாயும்னா, எங்கே ரெசன்ஸ் கம்மியாக இருக்கோ அங்கே தான் மின்சாரம் உடனே பாயும். அப்படி இருக்கும்போது நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா, ஈரமாக இருக்கும்போது 1000 ஓம் ரெசன்ஸ் இருக்கும். ஈரம் இல்லாத போது 8000 ஓம் ரெசன்ஸ் இருக்கும். அதாவது நம்ம உடம்பில் ஈரப்பதமாக இருக்கும்போது 1000 ஓம் ரெசன்ஸும், ஈரம் இல்லாத போது 8000 அளவுக்கு ரெசன்ஸும் இருக்கும். இதனால் எலக்ட்ரிக் ஷாக் நம்ம மேலே, அதாவது கரண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம மேலே பாயறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம உடலும் ஒரு குட் கண்டக்டர் என்பதனால. மின்சாரம் தாக்குறதுலேருந்து நம்ம காப்பாற்றிக்கணும், இல்லை வீட்டில் உள்ள எக்யூப்மெண்ட்டை பாதுகாக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எர்த்திங் பண்ணணும். எர்த்திங் பற்றி உங்களுக்கு தெரியும். பூமிக்குள்ளே ஒரு காப்பர் ராடை இன்சர்ட் பண்ணுறது. இப்படி இன்சர்ட் பண்ணும்போது அது 0 ரெசன்ஸாக இருக்கும். எப்போ கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னா, எங்கே ரெசன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கோ அங்கே தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ ஓவர் கரண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கரண்ட் ஃப்ளோ என்னாகும், கீழே எர்த்திங் ஆகிடும், கிரவுண்ட் ஆகிடும். எலக்ட்ரிக்கல் சேஃப்டியில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் அனைவரும் எர்த்திங் பண்ணியிருக்கணும். எர்த்திங் என்னன்னு சொல்லியிருந்தேன்னா 0 ரெசன்ஸ். இப்படி 0 ரெசன்ஸாக இருக்கும்போது ஓவர் கரண்ட் வரும்போது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் பாதுகாக்க முடியும். அதே நேரத்தில் நம்ம மேலே மின்சாரம் பாயாமல் இருக்கிறத தவிர்க்க முடியும். ஏன்னா 0 ரெசன்ஸ் இருக்கும்போது கரண்ட்டு எங்கே ஃப்ளோ ஆகும்னா, ஃபஸ்ட்டு 0 ரெசன்ஸ் இருக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃப்ளோ ஆகும். அப்போ ஓவர்லோடு வரும்போது டைரெக்டாக கிரவுண்ட் ஆகி நம்ம பூமிக்கு போயிடும். இதிலேருந்து எக்யூப்மெண்ட்டையும் பாதுகாத்துக்கலாம், நம்மளையும் பாதுகாத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, எலக்ட்ரிக்கல் சேஃப்டியில் நம்பகத்தன்மை. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ணுவோம். அதாவது நம்ம வீட்டில் ஒரு அயன் பாக்ஸு ஒரு ஃப்ளக் பாயிண்டில் சொருவிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவசரத்துக்கு டேரெக்டாக போய் அந்த அயன் பாக்ஸை கையில் எடுக்கிறீங்க. ஆனால் அந்த அயன் பாக்ஸ் ஆல்ரெடி ஆனில் இருக்குது. உங்களுக்கு என்னென்னா இது ஆஃபில் இருக்குன்னு நினச்சிட்டு கையில் எடுக்கிறீங்க. அப்போ உங்கள் கை மேலே தீக்காயம் படுது. அப்போது எலக்ட்ரிக்கலில் ஃபஸ்ட்டு நம்பகத்தன்மை இருக்கவே இருக்கக்கூடாது. நீங்கள் உறுதிப்படுத்திட்ட பிறகு தான் எந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டையும் நீங்கள் கையால் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இது ஆஃபில் தான் இருக்காங்கிறத நீங்கள் பரிசோதிச்சிட்ட பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா எக்யூப்மெண்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். இன்னும் ஒரு சில பேர் வீட்டில் இருக்க ட்ரில்லிங் மிஷின் ஆஃபில் இருக்குதுன்னு தெரியாமையே கையில் எடுக்கிறது, இல்லை வீட்டில் தாய்மார்கள் மிக்சியில் டேரெக்டாகவே ஃப்ளக் பண்ணி ஆன் பண்ணுறது. அப்படி ஆன் பண்ணும் போது அதில் இருக்கிற எல்லாமே ரன் ஆகி மேலே தெரிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் சேஃப்டியில் ஊர்ஜிதப்படுத்திக்கணும். இதில் கரண்ட் ஆஃபில் தான் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டையும் நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது எலக்ட்ரிக்கல் சேஃப்டியில் முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃப்ளக் பாயிண்ட் இருக்கும். அந்த ஃப்ளக் பாயிண்டில் ஒரே நேரத்தில் டிவியை ஆன் பண்ணுவோம், மிக்சியை ஆன் பண்ணுவோம், நமக்கு தேவை ஃபேன் வேணும்னா ஃபேன் ஆன் பண்ணுவோம், பத்தாவதுக்கு சார்ஜர், செல்ஃபோன் சார்ஜர் இன்சர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக இப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஓவர்லோட் ஆகும். ஒரு காப்பர் கண்டக்டர் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் லோடை தாங்கும். அதுக்கு மேலே நீங்கள் லோடை கொடுக்கும்போது அந்த காப்பர் கண்டக்டர் என்னாகும், அதாவது ஒயர் என்னாகும், எரியும். ஸோ அதனால் லோடை அளவாக பயன்படுத்தணும். ஒரு ஃப்ளக் பாயிண்ட்னா அந்த ஒரு ஃப்ளக் பாயிண்ட்டுக்கு தேவையான சப்ளை மட்டும்தான் அதிலேருந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அடுத்தது எலக்ட்ரிக்கல் சேஃப்டியில் இது முக்கியமாக நம்ம பார்க்கணும். வீட்டில் அவசரத்துக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ளக் பாயிண்டில் சொருகி இருக்கக்கூடிய ஒயர், ஃபேன் ஒயராக இருக்கட்டும் சரி, மிக்சி ஒயராக இருக்கட்டும் சரி, கிரைண்டர் ஒயராக இருக்கட்டும் சரி, என்ன பண்ணுவோம், தூரத்திலேருந்து பிடிச்சி இழுப்போம். சில பேர் வேக்கம் கிளீனர் என்ன பண்ணுவாங்க, இன்சர்ட் பண்ணுவாங்க, ஒயர் என்ன பண்ணுவாங்க, வேலையை முடித்தோடனே இழுப்பாங்க. அது மாதிரிலாம் கண்டிப்பாக இந்த ஃப்ளக் பாயிண்ட்டை இழுக்கக்கூடாது. டைரெக்டாக அது கிட்ட போய் நம்ம எடுத்துக்கணும். இன்னும் ஒரு சில பேர் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, செல்ஃபோன் சார்ஜரை லைவாகவே சுவிட்ச் ஆனில் இருக்கும்போதே
அதை பக்கிள் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, எடுப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. சுவிட்சை ஆஃபில் இருக்கும்போது தான் எந்த ஒயரையும் எந்த ஃப்ளக்கையும் இன்சர்ட் பண்ணணும். இது போல் நீங்கள் வந்து ஒயரை கையால் இழுத்தீங்கன்னா நாளடைவில் என்னாகும், அந்த ஹோல்டரும் வீணாகும், அந்த ஃப்ளக் பாயிண்ட்டும் வீணாகும். ஸோ லூஸ் கான்டாக்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து அதில் சப்ளை கொடுத்தோம்னா நமக்கு சப்ளை வராது. ஸோ எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், டைரெக்டாக கிட்ட போய் தான் ஃப்ளக் பாயிண்ட்டை எடுக்கணும், மறுபடியும் சொருகணும். நம்ம வீட்டில் கவனிக்க வேண்டிய அடுத்த எலக்ட்ரிக்கல் சேஃப்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒயர்ஸ் கரெக்டான ஒயர்ஸ் தான், ப்ராப்பரான ஒயர்ஸ் தான் பயன்படுத்தணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் வீணாக போன ஒயர்ஸை வந்து நம்ம பயன்படுத்தவே கூடாது. சில பேர் செகண்ட்ஸில் வந்து ஒயர்ஸை வாங்கி வீட்டில் வந்து இன்சர்ட் பண்ணி சப்ளை யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது பயன்படுத்தக்கூடாது. குட் குவாலிட்டியான பொருளை தான் நம்ம பயன்படுத்தணும். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மிக்சி, கிரைண்டரு, ரெஃப்ரிஜரேட்டரு, அயன் பாக்ஸு, மோட்டரு, இதில் இருக்கிற ஒயர்ஸ்லாம் கரெக்டாக இன்சுலேஷனோட இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அதை நம்ம பயன்படுத்தணும். அடிக்கடி இதை போல் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி செக் பண்ணலன்னா அங்கே என்ன ஆகும்னா, ஒவ்வொரு ஒயரும் ஃபேஸும் நியூட்ரலும் ஒன்றும் டச் ஆகி அங்கே ஃபயர் ஆகும். ஃபயர் ஆச்சுன்னா உங்களோட டோட்டல் எக்யூப்மெண்ட்டும் பாதிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் கடைப்பிடிக்க வேண்டியது சரியான ஒயரை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்குமான்றதை செக் பண்ணிக்கணும். எலக்ட்ரிக்கல் சேஃப்டியில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபியூஸ். இந்த ஃபியூஸ் ஃபால்ட் வந்து எல்லார் வீட்லேயும் அடிக்கடி வரக்கூடியது தான். ஓவர்லோடு வரும்போது ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த ஃபியூஸ் எப்படி நம்ம போடணும்னா, ஃபஸ்ட்டு மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணணும். மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஃபியூஸ் கேரியர்லேருந்து ஃபியூஸ் எடுத்து போடணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுவாங்க. இல்லாததுக்கு அதுதான் யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் நிக்ரோம்ங்கிற ஒயர் தான் யூஸ் பண்ணணும். இதில் அதிக டேர்ன்ஸ்லாம் சுற்றக்கூடாது. 10-15 சுற்றலாம் சுற்றக்கூடாது. ஒரே ஒரு சிங்கிள் டேர்ன் தான் சுற்றணும். லோடை விட 1.25 அளவுக்கு தான் வந்து என்ன பண்ணணும், நமக்கு அந்த நிக்ரோம் ஒயர் சுற்றணும். பட் நமக்கு பேசிக்காக அந்த அளவுலாம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நிக்ரோம் ஒயரோ அல்லது காப்பர் ஒயரோ இல்லாததுக்கு ஒரு டேர்ன்ஸ் மட்டும் தான் சுற்றணும். அப்போ தான் ஓவர்லோடு ஆகும்போது அந்த மெட்டல் வந்து என்னாகும், ஹீட் ஆகி கட் ஆகும். அப்படி கட் ஆகலைன்னா வீட்டில் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டையும் அது வீணாக்கிடும். ஸோ ஃபீஸ் போடும்போது சேஃபாக போடணும். மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு போடணும். நிக்ரோம் ஒயர் தான் போடணும். நிக்ரோம் ஒயர் இல்லைன்னா காப்பர் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லாருமே சுவற்றுக்குள்ளே தான் என்ன பண்ணுவோம், ஒயரிங் பண்ணி வச்சுருப்போம். திடீர்னு சில நேரங்களில் நம்ம ஃபோட்டோ மாட்டுறதுக்கோ சில எக்யூப்மெண்ட்டை செட் பண்ணுறதுக்கோ நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணுவோம். இப்படி யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துல ஒயரிங் உள்ளே இருக்கான்னு செக் பண்ணிட்ட பிறகு தான் என்ன பண்ணணும், அந்த ட்ரில்லிங் பண்ணணும். ஒருவேளை தெரியாமல் அந்த இடத்துல நம்ம ட்ரில்லிங் பண்ணும்போது நம்ம அந்த ஒயரை வந்து கட் பண்ண நேரிடும். கட் பண்ண நேரும் போது அந்த ட்ரில்லிங்கில் நமக்கு ஷாக் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எந்த இடத்துல வந்து ட்ரில்லிங் பண்ணுறத ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரில்லிங் பண்ணணும். அடுத்தது எலக்ட்ரிக்கல் சேஃப்டியில் நம்ம எல்லார் வீட்லேயும் லைட் வந்து ஃபியூஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம வேறு லைட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். இப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ண மாட்டாங்க, இல்லை அதுக்கு தேவையான சுவிட்சையும் ஆஃப் பண்ண மாட்டாங்க. அப்படி ஆஃப் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக அந்த ஹோல்குள்ளேயே கையை வச்சு அப்படியே லைட்டை ரீப்ளேஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்கும். அது மாதிரி ஃபேனில் கண்டென்சரை மாற்றும் போது இது மாதிரி எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்கும். குறிப்பாக இரவு நேரங்களில் நீங்கள் லைட்டை ரீப்ளேஸ் பண்ணணுன்னா உங்கள் பக்கத்தில் ஒரு நபர் இருக்கணும். அவங்க டார்ச் லைட் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. அதே நேரத்தில் ஏணி பயன்படுத்தினா கண்டிப்பாக அந்த ஏணியை ஒரு ஆள் பிடிச்சிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து நீங்கள் உங்களை அவாய்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்டென்ஷன் சுவிட்ச் பாக்ஸாக இருக்கட்டும் சரி, நம்ம வாலில் இருக்கக்கூடிய சுவிட்ச் பாக்ஸாக இருக்கட்டும் சரி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய சுவிட்சாக இருக்கட்டும் சரி, நம்ம என்ன பண்ணணும்னா அதோட கண்ட்ரோலை ஃபேஸில் தான் கொடுக்கணும். இப்போது ஒரு 2-வே சுவிட்ச் இருக்குன்னா அதோட கண்ட்ரோல் வந்து ஃபேஸில் தான் கொடுக்கணும். அப்படி ஃபேஸ்லேருந்து கொடுக்கும்பொழுது தான் நமக்கு வந்து சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன் கரண்ட்லேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, தெரிஞ்சே மிஸ்டேக் பண்ணுறது இதுதான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சுவிட்ச் பாக்ஸ்லேயும் நம்ம 5 பின் சாக்கெட் பயன்படுத்தியிருப்போம். 3 ஹோல் இல்லை 5 ஹோல் இருக்கும். இதில் என்ன பண்ணுவோம், நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணுவோம், கிரைண்டர் யூஸ் பண்ணுவோம், வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவோம், செல்ஃபோன் சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணுவோம், எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அதில் மேல் ஹோல் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த ஹோலில் எர்த்தை கண்டிப்பாக கனெக்ட் பண்ணியிருக்கணும். நிறைய பேர் எர்த்தை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் கனெக்ட் பண்ணலைன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். அப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால அந்த எக்யூப்மெண்ட்டை பாதுகாப்பாக வச்சுருக்க முடியும். ஓவர்லோட்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும்.
அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃபேனு, ரெஃப்ரிஜரேட்டரு, ட்ரில்லிங் மிஷினு, ட்ரிம்மரு, ஸோ எதுவாக இருந்தாலுமே ஐஐசி சான்றுள்ளதாக இருக்கணும். அதாவது ஸ்டாண்டர்ட் கம்பெனியாக பயன்படுத்தணும். லோக்கல் பிராண்ட் வந்து என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தும் போது அதில் ஒயரிங்ஸ்லாம் சரியாமல் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஃபயராக நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் குட் குவாலிட்டியான பொருளை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளே அந்த எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக்லேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதன்மாரி எலக்ட்ரிக்கல் ஷாக் நமக்கு வரும்போது எப்படி பாதுகாத்து கொள்கிறதுங்கிறத பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.